நெடுமாறன் வாயால் இயலாதவனெல்லாம் கேட்டு அறனறிந்தேன் ஆண்ட பொருளிருந்தேன் ஈடு தெளிந்தேன் திறனறிந்தேன் மரணறிந்த வாளார் நெடுமாறன் வல்லவன் வாயால் இயலாதவனெல்லாம் கேட்டு. அதுதான் திருக்குறள் புதுமை. அவர் சொன்னது யாருமே அதுக்கப்புறம் யாரும் கேட்கவே கிடையாது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே இல்லை. அதுக்கு முன்னாடி திருமூலர் அவர் சொன்ன விஷயங்கள் வேறு. திருமூலர் 27 அதிகாரங்களை திருக்குறள் முன்னாடியே அவர் எழுதியிருக்கார். காக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, அது மாதிரி திறனியல் விளையாமை 27 அதிகாரம் முன்னாடியே எழுதிட்டார். ஆனால் அவரோட பாட்டை வந்து எளிதாக யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ திருவள்ளுவர் என்ன செஞ்சார், இதை வந்து எப்படி எளிமைப்படுத்தணும், இதெல்லாம் எழுது அப்படின்னா நம்ம என்ன யூகிக்க முடியுது. தொல்காப்பியத்தில் அறம்பொருள் இன்பம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போது திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே இந்த தொல்காப்பியமும் திருமந்திரமும் படைக்கப்பட்டது. திருவள்ளுவர் இதை நன்றாக படித்து உணர்ந்திருக்கிறார். அப்படின்னா இந்த உலக மக்களுக்கு எப்படி எளிமையை எடுத்துகிட்டு போகணும் தான் அந்த ஒன்றரை வரியில் குரட்பா அப்படிங்கிறத வச்சு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவர் முதற்றே உள்ளது அப்படின்னு ஒரு வரியை கொண்டு வந்து 7 கட்டுப்பாக கொடுத்து ஈரடி முச்சியராய் ஏழைய நாச்சியராய் 4 காசு பிறப்பு மலர் என்னும் வெண்பாக்களை கொண்டு முடியுது தான் திருக்குறள் என்று உங்கள் அனைவருக்கும். இப்படி எளிமையான ஒரு மொழியில் அவர் படைத்து உலக மக்களுக்காக அந்த பொதுமொழியை தந்தார். இதுதான் அவருடைய இயற்பெயர், அவருடைய ஆண்ட வருடமும் அதுதான். அதற்கு பிறகு நாங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி சென்றோம். அங்கு சென்றால் 64 காணி நில மக்கள் ட்ரைபல்ஸ் இன்னும் அந்த குழுவாக அந்த மலை மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பூவமலை காடு. கன்னியாகுமரி நீங்கள் இதற்கு பேர் என்ன ஸ்டாப்பிங் வள்ளுவன் கல்பொற்றை அப்படின்னு வள்ளுவன் கல்பொற்றை அந்த மலைக்கு பேர். அந்த இடத்துக்கு பேர் வந்து பஸ் ஸ்டாப்பிங்கே இருக்காது, கடைசி வரைக்கும் போகுது. பூவமலை காடு, பூவமலை காடு பஸ்ஸே இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து. அங்கே அங்கே போனால் ட்ரைபல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே. ஆனால் அவங்ககிட்ட கேட்டோம், திருவள்ளுவரை பற்றி தெரியுமா? ஐயா நீங்கள் திருவள்ளுவரை பற்றி கேட்குறேன், நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அதுதாங்க எங்கள் குலதெய்வம், எங்கள் குலசாமி அப்படிதாங்க. அப்படியா, என்ன அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அங்கே பாருங்க தெரியுது பார்த்தீங்களா, வள்ளுவன் பொற்றை, வள்ளுவன் கால் பொற்றை, வள்ளுவன் மலை, வள்ளுவத்தி மலை என்று 1000 அடி உயரத்தில் உள்ள 2 மலை ஒன்று இருக்குது, சின்ன சின்னதாக. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அந்த பாருங்கள் இந்த 2 மலை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி உயரம் இருக்குது. கீழே இருந்து பார்த்தா ரொம்ப பக்கமாக இருக்குது. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், இந்த 2 மலை இருப்பாங்க, இந்த பெரிய மலை, இது வள்ளுவன் மலை, இது வள்ளுவத்தி மலை, ரெண்டையும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து திருவள்ளுவர் வந்து வெய்ய காலத்தில் ரொம்ப குளிராக இருந்துட்டாங்க. மலை மேலே நாங்கள் வெய்ய காலத்தில் தான் போனோம். அங்கே போனீங்கன்னா அப்படியே குளிர்ச்சியாக இருந்தது. வேலை போக போக அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, அந்த காணி நில மக்கள் இங்கே மழை காலம், மழை வறண்டு விட்டது, மழை வரவில்லை, வீழ்ந்து விட்டது. அப்பொழுது நாங்கள் இந்த மலைக்கு மேலே சென்று ஐயனுடைய கால் பதித்த பொற்பாதை, அந்த பொற்பாதங்கள் அங்கே உள்ளது. அங்கே போய் நாங்கள் வந்து அவருக்கு பிடித்த தேனும் தினை மாவும் படைத்து பழங்களை வைத்து அவரை வழிபடுவோம். கீழே வரத்துக்குள்ளே மழை பெய்ஞ்சிருவோம் என்றும் நடந்து கொண்டிருக்கும். நம்பிக்கை இல்லை, நடக்குது.